AGS ஃபெடரல் அஷர்ட் இன்கம் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ட்ரூலி ஒரு ரிலையபிளான இன்கம் ஜெனரேட்டரா இந்த பாலிசி அமையுமா இல்ல இதுவும் ஜஸ்ட் ஃபேன்சி கேரண்டி கொடுக்குற ஜஸ்ட் another ட்ரெடிஷனல் பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ்ட் ஒன்ஸை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கவர் இதில் கொடுக்குறாங்க. 3 டிஃப்ரெண்ட் பிளான் வேரியன்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் செலக்டட் பிளான் ஆப்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேரண்டீட் ரெகுலர் இன்கம் கிடைக்குது. அண்ட் ஃபைனல் ரெகுலர் இன்கம் பே அவுட்க்கு அடிஷ்னலாக கேரண்டீட் மெச்சூரிட்டி பூஸ்டர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், பாலிசி டியூரேஷன் எல்லாமே டிசைட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் உங்களுக்கு இருக்குது. ப்ரிவேலிங் டேக்ஸ் லாஸ் படி உங்களுடைய ப்ரீமியம்ஸ் நீங்கள் பே பண்ணுறதுக்கு அதுக்கும் பொட்டென்ஷியல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த சாய்ஸ் ஆஃப் மோட்ல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேரண்டி ரெகுலர் இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். சரண்டர் வேல்யூட 75% வரைக்குமே லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் இன்கம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் ஆப்ஷன்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரண்டீட் அஷூரன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற சர்வைவல் பெனிஃபிட்டை நம்மளால அக்யூமுலேட்டும் பண்ண முடியாது, டிஃபரும் பண்ண முடியாது. அண்ட் இவங்க கொடுக்குற சர்வைவல் பெனிஃபிட் ஆஃபன் ஒரு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பண்ணுறது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர் மே ஈவன் லீட் டு. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கேரண்டீடாக இருந்தாலும் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அண்ட் சம் அஷூர்டும் ஒரு அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக் இருக்கு. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நமக்கு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் ஆனுவலி 75,000 இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இந்த பாலிசியில் 12 இயர்ஸ்க்கு வருது. பாலிசி டேர்ம் 23 இயர்ஸ். ஸோ ஒரு 10 இயர் பெனிஃபிட் பே அவுட்டும் இருக்குது அண்டர் த ஷார்ட் டேர்ம் இன்கம் ஆப்ஷன். இதில் ஆனுவல் இன்கம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ 14th இயர் எண்ட்லேருந்து இவருக்கு கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட் ஆஃப் 1,10,265 rupees per year கிடைக்குது. ஃபைனல் பே அவுட்டோட அவருக்கு லம்சம் பெனிஃபிட்டாக 9 lakhs கிடைக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம கால்குலேட் இந்த கேஷ் ஃப்ளோக்கு பண்ணோன்னா பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR 5.45% வருது. பட் ஒரு 23 years லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் எடுத்து பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் இஸ் ஃபார் ஃப்ரம் அட்ராக்டிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதோட ஆனுவல் சர்வைவல் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்கிற லம்சமாக அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இயர்லி இன்கமாக இருக்கட்டும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து மேஜர் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சப்ஸ்டான்ஷியலாக இல்லை. ஸோ இன் எசன்ஸ் இது கொடுக்குற கேரண்டீட் இன்கம் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபினான்ஷியல் அட்வான்டேஜாக ஆக்சுவலி டிரான்ஸ்லேட் ஆகலை. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் லோவாக இருக்குது, சம் அஷூர்டும் இன்அடிக்வேட்டாக இருக்குது. ஸோ இந்த பாலிசி எந்த ஸ்டேஜ்லையுமே ஒரு வர்த் வைல் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக இது இல்லை, நம்ம நினச்ச மாதிரி டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்திருக்கிறோம். லைக் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி AGS பாலிசி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் ரெண்டுத்துலையுமே செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சேம் ஆனுவல் அவுட் ஃப்ளோ 75,000 வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம். இதில் ஆனுவல் ப்ரீமியம் 8,800, சம் அஷூர்ட் 10 lakhs, பாலிசி டேர்ம் 23 years அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. AGS பாலிசியோட சிமிலர் கவர் தான் இது. ஸோ இதில் கம்மி ப்ரீமியம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிமைனிங் 66,200 rupees ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் பாலிசியில் 12 years ப்ரீமியம் பேமெண்ட் இருந்துச்சு. இங்கே 10 years தான் இருக்கிறதுனால அந்த நெக்ஸ்ட் 2 years கூட நம்ம ஃபுல்லி நம்ம அட்வான்டேஜ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை இந்த சினாரியோவில் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியட் அப்படின்றதுனால ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் 12 years பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 18.10 lakhs க்ரோ ஆகுது. ஸோ இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் நம்ம அக்கௌண்ட் பண்ணோம்
பண்ணுறோன்னா போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 16.82 lakhs வருது. இந்த ப்ரொசீட்ஸை தென் ஒரு 7% ஆனுவலி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் ஏஜிஎஸ் பாலிசியில் கிடைக்குது இல்லையா, இதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 1.10 lakhs வித்ட்ரா பண்ணுறோம். இந்த அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் தான் அந்த பேலன்ஸை நம்ம லம்சமாக வித்ட்ரா பண்ணுறோம். இதுதான் வந்து பிளானோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை மிரர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு IRR 7.16% வருது. இதில் நீங்கள் ஆனுவல் வித்ட்ராவலும் வந்து ஸ்கிப் பண்ணி உங்கள் கார்பஸை காம்பவுண்ட் ஆக விட்டிங்கன்னா உங்கள் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியல் இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும் கம்பேர் டு த ரிஜிட் பே அவுட் ஷெடியூல் ஆஃப் த அஷ்யூர்ட் இன்கம் பிளான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, லிக்விடிட்டியும் இருக்குது. உங்கள் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ண இதில் எனேபிள் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ஏஜிஎஸ் ஃபெடரல் அஷ்யூர்ட் இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசியில் 3 பே அவுட் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபார் 10 years, லாங் டேர்ம் இன்கம் ஃபார் 25 or 30 years, இல்லைனா லைஃப் லாங் இன்கம். ஈச் கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க டியூரேஷன் பொறுத்து இன்கம் கேரண்டீட். அதே நேரத்தில் பாலிசி டேர்ம் எண்டில் உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் லம்சமாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது அட்ராக்டிவாக தெரிஞ்சாலும் இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம இந்த பாலிசியை பற்றி அனலைஸ் பண்ணும்போதே தெரியுது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அட்ராக்டிவான ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்கல. ஸோ இதில் லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. லைக் இந்த இன்கம் பெனிஃபிட் எல்லாம் நம்மளால் அக்யூமுலேட்டும் பண்ண முடியாது, டிஃபரும் பண்ண முடியாது. ஸோ இதோட யூஸ்ஃபுல்னஸை ஃபர்தர் லிமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லாததுமே நம்மளுக்கு லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டியும் சொல்லலாம். ஸோ சம் அஷ்யூர்டும் ரிலேட்டிவ்லி லோவாக இருக்கிறதுனால ஸோ லைஃப் கவர், இன்கம் பெனிஃபிட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா இட் ஃபால் ஷார்ட் தான். ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு இது அன்அட்ராக்டிவ் சாய்ஸ் தான் இந்த பிளான். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அடிக்குவேட்டான லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப எசென்ஷியல். ஸோ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் மோர் அஃபோர்டபுள் அண்ட் இதில் சஃபிஷியன்ட் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ரெகுலர் இன்கம் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் அட்வைசபிள் கிடையாது. இன்ஸ்டெட் நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸும் ஆன் டைம் நீங்கள் மீட் பண்ணலாம் வைல் ஆல்சோ ஆஃபரிங் யூ வித் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.